காது கேட்கலையா? பெரியார்களே, பெரியார்களே, பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பேரு மதிப்பு. ஏன்னா உள்ள இருந்து போய் பெரிய ஊரா இருக்குது. ஏன்னா 4-5 பேர் மட்டும் வந்திருக்கிறீங்க. அடிச்சு ஒருத்திங்கிறாங்க. உங்களையா சாமி ஊரு விட்டா ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஐயோ இங்க வாங்க சாமி, இப்படி முன்னுக்கு வாங்கல பின்னுக்கு போவாதீங்க. வாங்காயா, அட இந்தாண்ட வாங்காயா. அங்க ஏதாவது பூச்சி புழு வந்துருவா. கிளம்பிங்களா? வாயா. நம்ம பேச்சு என்னைக்குதான் கேட்டீங்க. அந்த கிளைக்கு பாரு 2 ஷேர் போட்டு. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரு மதிப்பிற்கு மரியாதைக்குள்ள தாய் மாதர்களே, பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவர்களே, தந்தை மாதர்களே, தாய் மாதர்களே, பாட்டிய மாதர்களே, பட்டன் மாதர்களே, அண்ணன் மாதர்களே, அக்கா மாதர்களே, இன்னும் கூட்டத்தில் அறத்தொண்டையில் பேசிட்டு இருக்கிறா. தந்தை மாதர்களே, தாய் மாதர்களே, பாட்டி மாதர்களே, பாட்டன் மாதர்களே, அண்ணன் மாதர்களே, அக்கா மாதர்களே, இன்னும் வயசுக்கு வந்தவர்களே, வராதவர்களே, நாம எப்படா வயசுக்கு வருவோம் அப்படின்னு எண்ணி எண்ணி இயங்கி கொடுக்கும் சின்னஞ்சிறு சிட்டுகளே, வயசுக்கு வந்திருக்காது. ஐயா வயசுக்கு வந்தியா இல்லையா? ஐயோ சிரிக்குதா முறைக்குதான்னு தெரியல. I love you. ஐயா வைஜான வாயா, முன்னாடி வாயா. அரியா பள்ளியாட்ட என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு போய் நீ உக்காந்துக்கிட்ட. பனியெல்லாம் இறங்காது. வா, நான் பாத்துக்கிறேன். வா, ஏதானாலும் கொண்டு போய் ஜிஹெச்ல சேர்த்துக்கிட்டு போறேன். வாயா, உன்னை சைட் அடிப்பாங்க. நாங்க போய் உக்காந்துட்டு இருக்கிறேன். வரமாட்டேங்கிறாங்களே கிளவிங்க, என்னன்னு தெரியலையே. ஓய் பனியா? சரி அப்படியே உக்காரிச்சாமி. எத்தனை நாளைக்கு உக்காந்துட்டு இருப்ப? அனைவற்ற பேருக்கும் எங்கள் சரஸ்வதி நாடக குழுவின் சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம். மரியாதை. ஆமா, 2025. ஆமா, காலம் கடந்து போச்சு. எல்லாம் கம்ப்யூட்டர் காலம், எல்லாம் டெக்னாலஜி, எல்லாம் கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டர். ஆமா, படுத்து ஃபர்ஸ்ட் அமர்த்துற சிஸ்டம் முன்னெல்லாம் வச்சு அழுத்துறது. அப்புறம் விரல் விட்டுக்கிட்டு நோண்டுறாங்க. இப்ப நீவறது. இப்ப இப்படி தள்ளி விடுறது. ஆமா, தடவறது, தடவறது, நீவறது எல்லாம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கூப்பிடு. எப்படி வீட்டுல இடம் இல்லையா? வீட்டுல இடம் இல்லையா? எவ்வளவு சாராங்கமா தலைவாணி எடுத்து போய் பாய் சரி அப்படின்னு தூங்கு சாமி. காலையில சம்பளம் தரணும். நிம்மதியா படுத்து மணி மணி ஆட்டணும். தூங்குனி. சரி சரி, அங்க போய் படுத்துக்காவ. சிலைக்கு பாதுகாப்பா இங்கேயே அப்படி படுத்துக்கிட்ட. சரி சரி, பாடு சார், பாடு சார். இன்னொரு கை காணோம். அது உள்ள இருக்கு. சரி சரி, வேற எங்கேயாவது காணோம். அந்த மாதிரி ஆள் இல்லை நானு. அண்ணா காலத்துக்கு தகுந்த மரியாதை. வரா. வெல்கம் வெல்கம். பரவாயில்லண்ணா. அண்ணாடினா மறுப்பா சேர்றப்பா. நானும் நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு நான் கலைச்சு போயிட்டேன். சரி, இப்ப நான் உன்னை கேட்கலான்னு இருக்கிறேன். என்னது கேக்குறியா? ஆமா, என்னது கேக்குறியா? உன்னது கேட்கறா. உன்னை கேள்வி கேட்கறேன். ஓ, என்ன கேள்வி கேக்குற? கேள்வி பாப்போம். நானும் வந்து இருந்து பாக்குறேன். சரி, யாக்கா யாக்கோய் ஆயா
பாக்குறதுக்கு போறது பூரா காது போனது கண்ணு போனது தாண்டா வருமாட்டாங்க. நான் கூப்பிடுறேன் என்னாராவது கண்டுக்கிறாங்களான்னு பாரு. ஏக்கா சரி போ, நான் இடம் கட்டிட்டு கிடக்குறோம். காய்ச்சி ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். இப்படி முன்னாடி 6 ரைட் எடுத்துக்கட்டி பின்னாடி மத்தாளத்தை கட்டி உயரமா 3 பேர் உட்கார வச்சு இந்த தகவல பாரு ஒருத்தர் வந்து உட்கார்ந்தது 2 கேலி கொட்டப்பட்டி அடிச்சுட்டே இருக்கிறாரு. சரி அந்த ஆண்டவரா இருக்கிறாரு. அவரு பாரு கருப்பா கை சோடு வச்சுட்டு புல்லு கோலோல ஓதுறாரு. அவருக்கு வர பரவாயில்ல. சென்றா பாரு கருப்பு சாமி ஆட்டம். ஆமா அவரு என்னமோ அந்த அமாவாசை கண்டா எரமச்சனைக்கு கத்துமே. எப்படி அப்படி கட்டி இருக்கிறாரு. இதெல்லாம் எந்த ஊரு என்ன வேலைக்காரர் எதுக்கு வந்து என்னடா வந்துகிட்டே இருக்கிறாரு. ராத்திரி வேலைக்காரருப்பா. ஓ நைட்டு வேலை. ஆமா நைட்டு வேலைன்னா திருட்டு வேலையா? அது இல்லப்பா, நாங்களாம் ஒரு நாடகாரு. ஓஹோ மாருதி பென்ஸ் BMW ஆடி ஜாகுவார் நானும் ஃபெராரி ஹோண்டா போண்டா டொயாட்டோ டெஸ்லா அது மாதிரி எத்தனையோ கார் வந்துருச்சு. சரி உங்க நாடகார் பெட்ரோல் ஓடுதா டீசல்ல ஓடுதா? யாரப்பா அது இல்லப்பா, விடி கவலை போக்கும் கலை கூத்தாடிகள். அதுக்கெல்லாம் உங்களுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஏ அது இல்லப்பா, நாங்களாம் நைட்டு வேலைக்காரரு. நைட்டு வேலை. ஆமா பகல்ல தூங்குவோம். நைட்டு ஃபுல்லா வேலை பகல்ல தூக்கம் நைட்டு வேலை பகல்ல தூக்கம். சண்டால பாரு ஆயா நைட்டு ஃபுல்லா வேலை பகல்ல ஃபுல்லா தூக்கம். அப்புறம் சோத்துக்கு அதான் நைட்ல வேலை பாக்குறோம்ல. அது ஏன்னா அந்த வேலை செய்யறதுக்கு சம்பளம் தர காசு தராங்க. உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா உங்க ஊர்ல மாரியம்மன் பண்டிகை போடுவீங்களா? போடுவோம். இந்த மாதிரி திருவிழா போடுவீங்களா? அதெல்லாம் திருவிழாவுல என்ன ஒரு இது நடத்துவீங்க? திருவிழா அவங்க பாட்டுக்கு அந்த நடப்பு நாங்க குடிச்சு விட்டு அந்த ஒரு மூலையில சண்டை போட்டு விட்டு இல்லப்பா. ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துவீங்களா? என்ன மாதிரி நிகழ்ச்சி நடத்துவீங்க? அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்க கோதை போட்டு விட்டு தூங்கி போயிரு. உனக்கு எப்படிப்பா புரிய வைக்கிறது? இந்த திரையிலான்னு என்ன நாங்கெல்லாம் போறதில்ல, காட்சி செலவாகுதுன்னு. எதுக்கு திரைக்கு போற சொல்றீங்க? அது இல்லப்பா உங்க கோயில்ல போட்டா அதுக்கு பேர் என்ன? கோயில்ல போடுவாங்க எல்லாருமே தான். எப்படிப்பா புரிய வைக்கிறது? நாடக நடிகர்கள் வித்வான்கள். ஆமா கலை வித்வான்கள். உங்களதான் 8 வருஷமா தொலைவிட்டு இருக்கிறேன். ஒரு நாடகம் விடணும். ஓ நாடகம் விடணும். சரி என்னென்ன நாடகம் ஆடுவீங்க? ஓ என்னென்ன நாடகம்னு கேக்குற? ஆமா மகாபாரதம், ராமாயணம், கந்தபுராணம், சிவபுராணம், நாவல்ஸ், குண்டலகேசி இப்படி கூடிய வரைக்கும் ஆடுவோம். ஓ ஏதோ கூடிய வரைக்கும் ஆடுவீங்க. ஆமா சம்பளம் எல்லாம் என்ன ரேட்டுக்கு போகுது? எப்ப நீங்களாம் ஒரு 30-35,000 ரூபாய் போயிருச்சுப்பா. 35,000. ஆமா ஒரு ஏக்கரா காடு வேலைக்கு பேசுற மாதிரி சொல்ற சண்டாலா? ஆமாண்ணா நீங்களா அவ்வளவு விலைவாசி ஏறி போச்சு இல்ல? 35,000 எல்லாம். ஆனா கூப்பிடுறாங்க அப்படின்னு போய் வர சொல்லாத நீ வேணாம். வணக்கம் அண்ணா. எந்த பொருளை பாட்டும் இது அந்த ரோடுக்கு அவங்க போங்க. நேர ரயில் ரோடு புடிச்சு போனீங்கன்னா காலையூர் பிரிவு அங்கெல்லாம் வேண்டாம். மேம்பாலத்தில் ஏறிக்காங்க. மேம்பாலத்தில் ஏறி அந்த பிரிவுல பாடுங்க. ராரி வர செட்டோட அடிச்சு சாவீங்க. ஏதோ ஒரு இடத்துல பாடுனா ஆமா இப்ப இப்படி கேட்டா நான் கரெக்டா சொல்லி கொடுப்பேன். ஊர் பொதுமக்கள், கோயிலை சேர்ந்த அங்கஸ்தர்கள் மற்றமுள்ள ஊர் பொதுமக்கள் அனைவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து நமக்கு அன்ன போஜனம் வழங்கி சாப்பாடு எப்படி ஒன்னும் குறை சொல்றதுக்கு இல்ல சாமி. எப்படி தலைவாழை எப்படி சாப்பாடு? கறி சாப்பாடு அதெல்லாம் ஒன்னும் குறை சொல்றதுக்கு இல்ல. என்னதான் சொல்றேன்? ஆனா அந்த ரசம் தான் எனக்கு பிடிக்கல. ரசம் தான் அருமையா இருந்துச்சு. ரசம் எனக்கு பிடிக்கலண்ணா. எல்லாருமே சொல்லிட்டாங்க ரசம் அருமையா இருந்துச்சு. உனக்கா பிடிக்கல?
என்னமோ பச்சை தண்ணியாட்டு வச்சுட்டாங்க. ராசத்துல ஒரு ஊர் பொதுமக்களுடைய தலைமையிலையும் இந்த கோயிலை சேர்ந்த அங்கசர்களும் ஊர் பொதுமக்கள் அங்கர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். என்ன நாடகம்? இன்று வைத்துள்ள நாடகம் அர்ஜுனன் தவநிலை. அர்ஜுனன் தவநிலை. ஆமா. சரி. ஆனா இந்த அர்ஜுனன் தவநிலை இந்த நாடகத்துல தாராபுகழ் மனித தருமரே சபைக்கு வருகிறார். முத சரி அப்படின்னா சீக்கிரமா வர சொல்லுங்க. அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? என்னப்பா சத்தம் போடாம கூத்தாடுங்க. சத்தம் போடாத கூத்தாடும். சரி, எதுக்கு கூத்தாடுது? எனக்கு என்ன தெரியும்? எதுக்காயா கூத்து விட்டீங்க? கண்ணாடிக்காராயா?
ஓமையாட்டிருக்குது. பாட்டப்ப சுவாமி. ஆமா, பாட்டப்பன். உலகமெங்கும் அன்பு அளிக்கக்கூடிய சரி கோடி பிரம்மாண்ட நாயகர் இந்த பாட்டப்ப சுவாமிக்காக வேண்டி சரி ஊர் பொதுமக்கள் அனைவற்ற பேர்களும் சிறுதுளி பெருமெல்லமாக சேகரித்து இந்த நாடகத்தை மிக சிறப்பான முறையில் அரங்கேற்றம் செய்து கொடுத்திருக்கிறார். ஆமா சாமி, 60 முத கூட்டம். அது வரி கொடுக்காதவங்க எல்லாம் காலையில தயவு செஞ்சு வரி கொடுத்துருங்க சாமி. வரி வசூல் ஆகலன்னு எங்களை காணும் 10 மணி 11 மணி வரைக்கும் உட்கார வச்சிடாதீங்க. வரி கொடுத்தாதான் சம்பளம் வரணும் நமக்கு. பூசாரி அப்ப பாரு கொடாய் போச்சு திருப்பி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறாரு தெரியல. ஆமா சாமி, தயவு செஞ்சு இந்த வரி கொடுக்காதீங்க மட்டும் தயவு செஞ்சு வரி கொடுத்துருங்க. காலையிலலாம் நாங்களாம் பஞ்சத்துல கிடக்குறோம் சாமி. நாங்களாம் போய் லோனு கட்டணும். மகளிர் லோன் எடுத்து வச்சுட்டு கூத்தாடிட்டு திரிகிறோம். வேற என்ன சாமி பண்றது? லோனுக்காரன் வந்து வீட்லயே உக்காந்துக்கிறானே. கொடுத்துருவாங்க அப்படி. ஆமா, காலையில நேரமா கொடுத்துருங்க சாமி. இந்த சுவாமிக்காக வேண்டி ஓய் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். வாட்டப்பன். இருந்த போதிலும் ஓய் அலங்கரிக்கப்பட்ட பொன் மேடையிலே சரி வைத்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? சூப்பரா நாடகம். என்ன? அருமையான நாடகம். என்ன நாடகம்? இன்னைக்கு ஒண்ணு சொல்லிக்கிறதுக்கு இல்லையா? இதுதான்பா. எங்கேயும் பார்த்திருக்கவே முடியாது. இருக்காது. யாரும் ஆடி இருக்கவே முடியாது. ஆடாத ஆட்டம்னா பாடாத பாட்டுதான் 50 வாங்கிக்க. பாடாத பாட்டு அப்புறம் எங்கேயும் பார்த்திருக்கவே முடியாது. அதுதான்பா என்ன நாடகம்? யாரும் ஆடி இருக்கவே முடியாது. சரி, அதுதான் என்ன நாடகம்? இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் இன்னைக்குதான் பாக்கியலட்சுமி. துண்டு ரெண்டாவது போயிருவேன். ஏன்னா பாக்கியலட்சுமி ராஜாமி எத்தனை வார நாடகம்? டிவிதான். டிவில ஒரு நாடகமா பாடிட்டு இருக்கிறோம். யாரா? ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதம். ஆமா, நீ சொல்றது வேறு, நான் சொல்றது வேறு. 1 மணி நேரம் உட்காந்துறதுக்கு ஏன் ஒரு கண்டி மையாதல? அப்படியா? அதனால் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம். பாரதத்தில் பாகமாக விளங்கக்கூடிய இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகமோ என்ன நாடகம்? ஒரு பயபக்தியான நாடகம். ஓ சாமி சரணம். சரி, அதனால் ஓய் அர்ஜுனன் தபசு, அர்ஜுனன் தவநிலை. சரி என்னும் நாடகத்தை அல்லது ஓய் வேடஞ்சண்டை பெரியோர் விருப்பத்துக்கிணங்க அடியோர்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமா, இந்த நாடகத்தில் தற்பாட்சியமாக சரி நான் வந்திருக்கின்ற தாங்கள் வந்திருக்கு. யாரு? என்னுடைய பேர் என்ன? பெயர் என்ன? நான் குலத்திலே பிறந்தவன். ஆமாங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. எத்தனை மாடாய வளர்த்துற? நல்லா கூட்டு கட்டுத்தார கூட்டு பழக்கமா? சரி, யாரு? என்னுடைய பேர் என்ன? பெயர் என்ன? அதாவது ஓய் குருநாடு குருகுலம். சரியான சந்திரகுலம். சந்திரகுல பரம்பரையிலே பரம்பரை வாழையடி வாழையாக வந்தவர். சரி, அதாவது ஓய்
யானை முதல் எறும்பு வரை, யானை முதல் எறும்பு வரை, எறும்பு வரை 84 ஜீவஜந்துகளுக்கும் படியளக்கும் கத்தராக விளங்கி வருகிறார். சரி, முக்கந்தாரி பரம கடவுள். சரிங்க. அந்த சிவபெருமானுடைய ஜடாபாரத்தில் விளங்கி வருகிறாரு. யாரு? சந்திர பகவான். ஓ, சந்திரன். அந்த சந்திரனுடைய வர்க்கத்தில் வாழையடி வாழையாக வந்தவர் என்னுடைய பெயர். அறமென்னும் தர்மத்துக்குடையவர். பொறுமையே குணமாக வைக்கப்பட்டவர். பொறுமையே குணம் வாய்ந்த சரியானபடிக்கு பொறுமைசாலி. சரி 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 சாமி. அப்ப பொறுமையே குணமாக வைக்கப்பட்ட எது பேசினாலும் கோவம் வராது. ஆமாண்டா, சொன்ன கேட்ட புண்டை. சரி விடுங்க, ஆயாவை தள்ளிப்படாதீங்க. அதனால் இப்படி பொறுமை குணம் வாய்ந்த அறமென்னும் தர்மத்துக்குடைய என்னுடைய பெயர் தாரா புகழ் படைத்த தர்மபுத்திர மகாராஜ மன்னன் தர்மர். ஆமா, அப்படி தர்மபுத்திர மன்னனாக இருந்தாலும் தாங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு சாமி? அன்பகா என்னை ஆசையன் போடு பெற்றெடுத்தாரு. அடுத்து தூங்கிட்டு இருந்த எறும்பெல்லாம் ஆயா எழுப்பிட்டு போயிடுச்சு. சரி, அது உங்களுக்கு அடிக்காதுங்க ரச கட்டவங்கள. சரி, பெற்றெடுத்த தாய் தந்தை என் அன்னைக்குதான் யாரு? யாரு? ஆமாங்க. என்ன சொன்னால் தெரியும் சாமி. என்னுடைய பெயர் தர்மராஜனாக இருந்தாலும் மன்னன் தர்மபுத்திர மன்னனாக இருந்தாலும் என்னை வெற்றெடுத்து என் அன்னைக்குதான். ஆமாங்க, தாங்களுடைய தாய் தந்தை என் தந்தையாகப்பட்டவர் பாண்டுராஜன். தந்தை பாண்டுபுத்திர மகாராஜன். சரி, என் தாயார் யாரு? குந்தி மந்தார தேவி. தாய் குந்தி தேவி மந்தார தேவி. சரிங்க. இரண்டு தாய்மார். ரெண்டு மாறு. ரெண்டு மாறு தாய்மார்கள் ரெண்டு. குந்தி தேவிக்கும் மந்தார தேவிக்கும் தந்தை பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் தாங்கள் உடன்பிறப்புகள். யார் யாரு? அதாவது எத்தனை பேரு? என்னையாகிய குந்தி மந்தார தேவிக்கும் பாண்டுராஜனுக்கும் நாங்க பிறந்த பிள்ளைகளோ பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். ஏப்பா என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னடாச்சு? என்ன பண்ற? என்ன 5 பேரா பிறந்தீங்க? ஆமாப்பா. ஏடா நல்லா தாண்டா வந்த, ஏன்டா அழுவுற? நாங்க 2 பேர் பிறந்தோம். சரி சரி. எங்க வீட்டுல பெரிய பொண்ணு ஒண்ணு விழுந்து போச்சு சாமி. எப்படி? என்ன என்ன காரணம்? எதனால? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா செய்யாத வேலையெல்லாம் செஞ்சா. 15 வருஷமா எங்க அம்மா குழந்தையே இல்ல. எங்க அம்மா கோயில் கட்ட பக்கமெல்லாம் வேடுதல.
குழந்தை பிறக்கட்டுமே. மாரியா கோயிலுக்கு போனா மாரியாயி குழந்தை கொடு, காளியா கோயிலுக்கு போனா காளியாயி குழந்தை கொடு, முனியப்பன் கோயிலுக்கு போனா முனியப்பா குழந்தை கொடு அப்படின்னு சாமி கோயில் பூரா கும்பிட்டாங்க. கடைசியா எந்த சாமி வரம் கொடுத்துச்சுன்னு தெரியல, நான் பிறந்துகிட்டேன். நான் பிறந்த உடனே எங்க அப்பனுக்கு எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 15 வருஷம் கழிச்சு பையன் பிறந்திருக்கிறான், செத்து போன எம்ஜிஆர் ஆட்டமா எவ்வளவு அழகா பிறந்திருக்கிறான் அப்படின்னு என் மேல பாசமானா பாசம். எனக்கு டீனா டீ தான், பாலுனா பாலுதான், பண்ணுன்னா பண்ணுதான். என்னை தரையில விடாம தாங்கி தாங்கி வளர்த்தினாங்களாம் எங்க அப்பா அம்மா. இருக்கும் சரிப்பா. 7 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடமே சேர்த்தலையா, ஒரே பையன் வீட்லயே வச்சு கொஞ்சிட்டே இருந்திருக்கிறான். 8வது வாரத்துல உக்கால ஓலி எங்க அப்பங்க 8 வயசு ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மா என்ன பண்ணான்னு தெரியல. எங்க அப்பா எனக்கு ஒரு தம்பி பிறந்துக்கிட்டான். அடுத்தபடியா தம்பி பிறந்த என்னன்னு கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாங்களே. ஏன் அதுதான் கொஞ்சத்துக்கு தம்பி இருக்கிறானே, எனக்கு குடுக்குற டீ பால் பண்ணு பிஸ்கட் எல்லாமே பையன் தம்பிக்கு தான் தராங்க. பள்ளிக்கூடத்துல படுத்துக்கிட்டு யோசனை பண்ணேன், நமக்கு தர டீ பால் பண்ணாலாம் நம்ம தம்பிக்கு தராங்க. தம்பிக்கு தர டீ பால் பண்ணு ரிட்டர்ன் நமக்கே வரதான் நம்ம என்ன பண்ணும்? இன்னும் சொத்து ரெண்டா போயிடாது. ஆனா அந்த பழி நம்ம மேல வரக்கூடாது அப்படின்னு பள்ளிக்கூடத்துல இருந்து ஓடி வந்து அப்பா பறிச்சு காசு ஒரு 100 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு காசு 100 ரூபாய் வாங்கிட்டு போய் கடையில 12,000 மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு? என் தம்பி ஊத்தி கொள்ளலான்னு. தம்பிக்கு ஊத்தினாலும் சின்ன பையன் போடுறான் மருந்து குடிச்சான்னு சந்தேகம் வரும். அதனால சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பிளான் போட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படி கொள்றது? ஒரு நாள் காலையில எங்க அம்மா என் தம்பிக்கு பால் கொடுத்துட்டு நைட்டு ஜிப்பு ஜாக்கெட் ஊக்கு எல்லாம் எதுவுமே போடாம பப்பர் பேன் படுத்துக்கிட்டு இருந்தா. நான் வாங்கிட்டு வந்த 12,000 மருந்து எடுத்துட்டு போய் எங்க அம்மா எதுக்கு என் தம்பி எதிர்த்து மாறி செப்பி தானே பால் குடிப்பான். அப்ப பாலோட மருந்து உள்ள போய் செத்து போயிருவான் தம்பிக்காரன். பழி எல்லாம் அம்மா மேல போயிரு நாம எஸ்கேப் அப்படின்னு எங்க அம்மா மாறல தடி விட்டுட்டு நான் எங்க ஊர் ஏரிக்கு போயிட்டேன். எப்படியும் நம்ம வீட்டுல காலையில போனாலும் தலைமொழிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போய் ஏரியில் உக்காந்து இருந்த ஜாமி. ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். உடனே சத்தம் இழுத்துச்சு. நம்ம வீட்டுல போன விழுந்து போச்சுடா. இன்னுமே டீ பால் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏரியில் குண்டு போயிட்டு போடுறேன், பேக் பெல்ட் அடிக்கிறேன், சொரக்கல் அடிக்கிறேன். தலைமொழிக்கு எந்திரிச்சு பார்த்தா ஆட்டோ கூட்டமா போகுது, ராவல்ஸ் வருது, பஸ் வருது, மாட்டு வண்டி போகுது, குதிரை வண்டி வருது. என்னடா சின்ன பஞ்சாயத்துக்கு 8,000 கூட்டம் வருது அப்படின்னு வீட்டுக்கு போய் பாக்குறேன். தேர் கட்டுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி 15 பேர் மோளம் அடிக்கிறாங்க. சின்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் மோளம் அடிக்கிறாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன். சாமி என்னாச்சு? எங்க வீட்டுக்குள்ள எங்க அப்பன் செத்து கிடக்குறான். சாமி எங்க அப்பன் செத்து கிடக்குறான். அது ஏன் சாமி கேக்குறீங்க? என் தம்பி தூங்கிட்டு இருக்கும் போது எங்க அப்பா எந்திரிச்சு பால் குடிச்சிருப்பான். கொண்டு புட்டு இப்ப ஊரா கூத்தாடி என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறேன். நீங்க 5 பேர் போறீங்களா? உங்க வீட்டுல எத்தனை போன விழுந்துச்சு? ஒரு விண்ணப்பம். எப்படி கோமாளி எங்க அப்பன் சாவணும்னா என் அம்மா மாறுல விஷத்தை தடவணும். இந்த கோமாளி சாவணும்னா என் குஞ்சல விஷத்தை தடவணும். நல்லா இருந்துச்சு. நல்லா உக்காரு சாமி. முக்காடு தலைக்கு போட்டு பாவாடி நல்லா இழுத்துட்டு உக்காரு. குளிர்ந்து கோச்சிட்டு இருப்பாரு. தாங்கள் அண்ணன் தம்பிகள் உடன்பிறப்புகள் பாண்டவர் 5 சொன்னேன். 5 பேர் யார்? ஆமா, அதாவது முதல் முறையாக ஒருமையா குணமாக வாய்க்கப்பட்ட அறம் என்னும் தர்மத்துக்குடைய தர்மராஜன் நான் பிறந்தேன். ஆமா, தர்மர். எனக்கு அடுத்தபடியாக 12,000 கஜேந்திரம் உடைத்த மதம் கொண்ட பீமன். ஆமா, சரி. என்னுடைய தம்பி 2. அவனுக்கு அடுத்தபடியாக ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் பிறந்தான். சரிங்க. இப்படி நாங்க 3 என்னுடைய தாயாகிய குந்தி தேவிக்கு பிறந்தவர்கள். சரி. என்னுடைய சிற்றன்னையாகிய மந்திராதேவிக்கு நகுலன் சகாதேவன் என்று பிறந்தார். சரிங்க. ஆமா, அப்படி பிறந்த எங்களுக்கு ஒரு அழகிய தங்கையும் உண்டு. யாரு? தங்குடைய பேர் தான் சங்குபதி. ஆமா, சரிங்க. இப்படி பிறந்திருந்தாலும் அவருடைய 5 மன்னர்கள் பிறந்து வளர்ந்து தாங்கள் ஆட்சி வரக்கூடிய நண்பா நகரம் இந்த கடல் சோதனை அடிய உலகத்தில் எங்களுக்கு இருக்கப்பட்ட அந்த ஜென்ம விரோதிகள் யாரு?
எதிரியா? ஆமாண்டா. யாரு சாமி? எங்களுக்கும் எதிரிகள் உண்டு. யாருங்க? என்னவள் யாரு? யாரு? எதனால் பகை? ஆமா. எங்களுக்கு என்ன பகையாளி? யாரு? ஏற்பட்ட சத்ராவதி. யாரு சாமி? எனக்கு பங்கு பகையாளி. ஓய், வாய்நாடு தாயாதி. பாவம் பாவம். இவருடைய எதிராளிகள் யார் தெரியுமா? யாரு? கவர்னர் அழைக்கக்கூடிய அந்த கவர்னர்கள் 100 பேருமே ஜென்ம விரோதி. கௌரவநாதிகள். ஆமா. ஏன், என்ன காரணம்? அண்டவங்க யாரு? யாரு? நாங்க யாரு? யாரு? எதனால் பகை? எதனால பகை? அண்ணா, ஓய், அவ்வளோ பெரியப்பார் மக்கள். சரி. நாங்களோ சித்தப்பார் மக்கள். அண்ணன் தம்பி. ஆமா. அண்ணன் தம்பிக்குள் பகை வர என்ன காரணம்? அண்ணா, ஓய், உடாலும் நிலவு போல, பசுவும் கண்டு போல, சரி, பாலும் நீரு போல நாங்க ஒற்றுமையாக வாழக்கூடிய எங்களுக்குள் எதனால் பகை வந்தது? ஆமா சாமி. அவனிகை 56 பாளையம். சரிங்க. அதுல தலைநகரம் ஓய், டெல்லி என்னும் அஸ்தினாபுரம். அத்திமா நகரம். ஆமா. சரி. இந்த 56 நாட்டுக்கும் மேன்மதாங்கிய நாடு. இந்த அஷ்டாபுரத்துக்கு உரிமையானவர்கள் சரி, அவங்க 100 பேரு. அவங்க 100, நாங்க 5 பேரு. நீங்க 5. நாளைக்கு வளர்ந்து ஆளாகி விட்டால் ஓய், நம்ம 100 பேத்துக்கு சரிபாதி நாடும். பாதி நாடு. இந்த பாண்டவர் 5 பேத்துக்கு சரிபாதி நாடும் சரிபாதியா பிரிக்கிறதா? அப்படின்னு இந்த மண்ணுக்காக ஒருபிடித்த சண்டாளம். சரி. அந்த துரியோதனை ஒரு கெட்ட எண்ணத்தை மேற்கொண்டான். எப்படி? எப்படி? விளையும் வைத்த முளையுங்கள். எது மேல கட்டுற? விளைந்து வரும்போது முளப்பு. ஆமா. சரிங்க. விளைந்து வரும் பயிரும் முளைந்து வரும்போது கிளணுமா? சரிங்க. பாண்டவனை சிறுவயதா இருக்கும் போது அழித்து விட்டார். இந்த அவனுக்கு 56 பாளையத்தையும் நாமளே ஓர்குடியில் உட்கார்ந்து அரசாட்சி செய்யலாமே. சரி. அப்படின்னு மன பொறாமை கொண்டு எங்களை மடிப்பதற்காக எண்ணற்ற வஞ்சகம் ஏராளம் எடுத்து செய்தான். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டான். சரி. 1 2 1 2 எத்தனை வஞ்சகம் செய்தான்? என்ன செய்தான்?
ரத்தத்தை இந்த பாண்டவனை சிறுவயதா இருக்கும் போது மடிக்கணும் என்று எண்ணற்ற வஞ்சகம் ஏராளம் செய்தான். போகும் வழிகளிலே பொய்க்குழி வெட்டி வைத்தான். குழியில் விழுந்து சாவுட்டுன்னு. ஆமா, செத்துருக்கணுமே. நடக்கின்ற தடந்தனில் லட்சுமணி நாட்டி வைத்தான். குத்திட்டு சாவுன்னு. ஆமா, செத்துருக்கணுமே. ஏன் சாவல? உண்ணு வந்த சாதத்திலே நஞ்சு என்று மருந்து கலந்து வைத்தான். கலந்து சாவுட்டு சாவுட்டுமே. செத்துருக்கணுமே. சாவலப்பா. சாவல. படுக்கின்ற பாய்திலே பாம்புகளை விட்டு வைத்தான். ஆமா, செத்துருக்கணுமே. அப்படியும் சாவலடா. எப்படி தாங்கள் உயிர் பிழைத்த ரகசியம்? அச்சுதன் கச்சுதன் அடிகோவிந்தன் வைகுண்ட வாசகன். சரி. கிருஷ்ணனுக்கு நிஷ்டகரகன் தொண்டருக்கு தரணபதம். சரி. கணனாகப்பட்ட எம்பெருமானுடைய கிருபகடாச்சத்தால இருக்கு சாமி. இத்தனை பேர் வந்து ஆறு உங்களுக்கெல்லாம் கூத்துன்னு சொன்னது. சின்ன கொஞ்சம் டேய். சரி. ஐவர் ராஜாக்களும் நாளுக்கு நாள் தப்பி பிழைத்தோம். சரிங்க. ஆயினுடைய கிருபகடாச்சத்தால இறுதி முறையாக நடிக்க வேண்டும் என்று சரி அரக்கு நாள் மாடி கட்டி அந்த அரக்குமா மாளிகையை கொல்லப்பட்டான். சரி. தம்பியாகி சகாயத்தால ஐவர்களும் தப்பி பிழைத்தோம். ஆமா. சரி. இடும்பாவனம் சென்று இடும்பாசுரனை வதம் செய்து அங்க இடும்பி என்று சொல்லக்கூடிய உம்மள கமலக்கண்ணியை பீமனுக்கு திருமணத்தை செய்து வைத்து ஓராண்டு காலம் கழித்து மீண்டும் 300 மங்கலம் அதாவது வேத்திரகிரி சென்றோம். அந்த 300 மங்கலத்தை வதம் செய்து கொண்டிருந்தான் பகாசூரன். அந்த பகாசூரனை கொண்டு முடித்து பாஞ்சால தேசம் சென்று பாஞ்சாலியும் மாலையிட்டோம். ஒருவர் மாலையிட ஐவருக்கு பாரியானால் திரௌபதி, ஐவருக்கு மனைவியான உடனே மீண்டும் சேர வேண்டிய ராஜ்யத்தை எங்களுக்கு சரிபாதி பிரிச்சு கொடுங்க என்று கேட்டோம். அப்பா எங்க பெரியப்பா வாங்கப்பட்ட திருதாட்டின்னு சொன்னார். எப்படி அப்பா பாண்டவர்களே அரக்குமா மாளிகையில் ஐவர்களும் மாண்டு விட்டீர் என்று சொல்லி இவருடைய மகனாகப்பட்ட துரியோதனுக்கு அரசு முடிவு அதாவது ஆமா அதனால இருப்பது பழைய ராஜதானிய மண்டபம். ஜெயாதி மகாராஜன் ஆண்டது காண்டோ பிரசாதம். அங்கே குடியேறுங்க என்று சொன்னார். யாராலும் எரிக்க முடியாத வனத்தை 7 முறை தகனம் செய்து அதுக்கு இந்திர பிரசந்தம் என்று பெயரை சூட்டி அங்க சிறப்போடு ஆட்சி பரிபாலனம் செய்து வந்தோம். அங்கதாங்களை வாழச்சொல்லி விட்டானா என்ன ஆட்சி? கேடுகட்ட சண்டாளன் தந்திரமாக வரவழைத்து சூதி என்னும் பகடை ஆட்டத்துல அனைத்துமே அபகரித்துக் கொண்டான். பகடையில் தோட்ட பாண்டவர்களுக்கு அங்க கூடியிருந்த குருபுரியோர்கள் எப்படி கட்டளை விதித்தார்? என்ன சொன்னார்? சண்டபன் வரவே சொல்லி வராது அனைவரும் சொன்ன வார்த்தை ஏற்றி பாண்டவன் கனகோ போகலானோ
சூதி என்னும் பகடை ஆட்டத்துல சரி நாடுநகர நபதனி செங்கோல் ஆ, ஆளுமணி ரொக்க ரோசனம் சரிங்க அனைத்துமே அபகரித்துக் கொண்டான். ஆ, இறுதி முறையாக ஓய் இந்த பகடையில் தோற்ற பாண்டவனுக்கு சரி என்ன கட்டளை என்று கேட்கும் போது என்ன கட்டளை அங்க கூடியிருந்த குருபுரிவர்கள் ஆ, 856 வருஷத்தை சரி ஆயுளாக படித்த பிரதாபகர் பீஷ்மாச்சாரி ஆ, எங்களுடைய இருதரத்துக்கு குருவாக வழங்கக்கூடிய சரி பேராசிரியர் துரோணர் அனைவற்றவர்களும் இந்த பாண்டவனுக்கு கட்டளை விதித்தார். எப்படி 12 வருடம் கானகம், 12 வருஷம் 1 வருடம் அஞ்ஞாதவாசம். சரி இப்படி 13 தொலைத்து வந்தால் ஆ, பங்குல பிரகாரம் பாதி நாடு ஆ, அப்படி என்று குருபரியோருடைய கட்டளை. சரிங்க அப்பொழுது ஆ, குருபரியோருடைய வார்த்தையை சிறமீது கொண்டு சரி இந்த பாண்டவர்கள் ஆ, நாட்டை விட்டு காட்டுக்கு புறப்பட்டோம். சரி காட்டுக்கு வந்து ஆ, உண்பது காய்கனி, காய்கனிகள் உடுத்துவது மூங்கில் ஆடை, மூங்கில் ஆடை படுப்பது வட்டப்பாறை, வட்டப்பாறை குடிப்பது சுனை நீர். பாவம் பாவம் சுண்ணி தண்ணி குடிக்கிறீங்க சுனை நீர். துணை ஆமா. சரிங்க எந்த சோர் விதமறியாமல் ஆ, காய்கனி கந்தமுலாதி கிழங்கு வகையில பறித்து தின்று சரி இந்த பாண்டவர்கள் உயிர் ஜீவனம் செய்து வர்றோம். பாவம் பாவம் ஒன்றாவது சூரியவனம், ஆ, 2வது ராமரிசிவனம், ராமரிஷிவனம் 3வது முருக்குவரிசிவனம், மகாரிஷிவனம் 4வது காலமகாரிசிவனம், ஆ, 5வது சைந்துவனம், சரி 6வது காமதியன் பர்வதம், ராமதேவன் பர்வதம் 7வது கந்தர்வ பர்வதம், சரி 8வது குருமகாரிசிவனம், குருமகாரிஷிவனம் 9வது ஆ, இப்பொழுது ஓய் அதாவது ரோமரிசிவனம். சரிங்க ரோமரிசிவனத்திலே ஆ, குடியேறி இருக்கிறோம். சரி இருந்த போதிலும் ஓய் காலை பொழுது விடிந்து விட்டால் ஆ, இவருடைய தன் மனைவியாகப்பட்ட சரி ரோபதை ஆ, இவருடைய தம்பிமார்கள் ஆ, அனைவற்றவர்களையும் சந்திப்பது வழக்கம். சரிங்க அதனால் ஓய் இவருடைய மனைவியாகப்பட்ட ஆ. ரோபதை பாடி கூடாரத்தில் இருப்பால் சரி. அது சீக்கிரமாக கணவர் அழைத்தார் என்று அழைத்துக் கொண்டு வா. போயிட்டு வாங்க சார் போயிட்டு வர்றியா? போயிட்டு வாங்க புறப்படு. அறிவீர்கள் செவியார்களே மன்னன் தர்மபுத்திர மன்னனானவன் தன் மனையாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி அழைக்க பாஞ்சாலி சுப தருவார்